அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் வரும் 24வது குறள் ஐம்புலன்களை அடக்கியாளும் ஒருவனின் ஆற்றலை பற்றி கூறுகிறது. திருக்குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: அறிவு என்னும் அங்குசத்தைக் கொண்டு ஐம்பொறிகளாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, யானைகளை தன் வசப்படுத்தி அடக்கியாள்பவன் மேலான வீட்டுலகம் என்னும் நிலத்திற்கு செல்வதற்கு உரிய விதை போன்றவன் ஆவான். இதன் சிறுகதை ஐந்தினை வென்ற அறிவு. ஒரு குருகுலத்தில் சோமநாதன் மற்றும் கதிர் என்ற இரு மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர். இருவரும் புத்திசாலிகள், ஆனால் குணத்தில் மாறுபட்டவர்கள். ஒருமுறை அவர்கள் இருவரும் சந்தைக்கு சென்று வர குரு ஆணையிட்டார். சந்தையில் விதவிதமான உணவுகளின் மனம் வீசியது. வண்ணமயமான உடைகள் தெரிந்தன. இனிய இசை ஒலித்தது. கதிர் அந்த சந்தையின் இரைச்சலில் தன்னை மறந்தான். ருசியான உணவுகளை வாங்கித் தின்றான். தேவையற்ற வேடிக்கைகளை பார்த்து நேரத்தை கழித்தான். குரு கொடுத்த வேலையை மறந்து தன் புலன்களின் போக்கிலேயே சென்றான். ஆனால் சோமநாதன் சந்தையின் எந்த கவர்ச்சியிலும் சிக்கவில்லை. அவனுக்கும் பசித்தது. காதுகளில் இசை விழுந்தது. ஆனால் இப்போது நான் வந்த வேலை குருவின் பணியை முடிப்பது என்ற அறிவு, அதாவது உரன், அவனிடம் இருந்தது. தன் ஐம்புலன்களையும் ஒரு பாகன் யானையை அடக்குவது போல அடக்கினான். குறித்த நேரத்தில் வேலையை முடித்து திரும்பினான். மறுநாள் குரு இருவரையும் அழைத்து வினவினார். கதிர் தான் பார்த்த வேடிக்கைகளைப் பற்றி பெருமையாக பேசினான். சோமநாதன் அமைதியாக தான் முடித்த வேலையைப் பற்றி கூறினான். இதைக் கேட்ட குரு சொன்னார், கதிர், நீ புலன்களுக்கு அடிமையாகிவிட்டாய். ஆனால் சோமநாதன் தன் அறிவை அங்குசமாக பயன்படுத்தி அடங்காத யானை போன்ற தன் ஐம்புலன்களையும் அடக்கிவிட்டான். இப்படி தன்னைத்தானே ஆளத் தெரிந்தவனே உயர்ந்த நிலையை அடைவதற்கான தகுதியை பெறுகிறான். அவனே எதிர்காலத்தின் சிறந்த மனிதன் என்ற விதை ஆகும். கதிர் தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து தன் மனதை ஒருநிலைப்படுத்த பழகினான். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.